ஆண்டவன் பலன் தந்துட்டாரோ அந்த துறையில் வைத்திருங்கள். 18 போட்டியில் பங்கு பெற்றனால் அப்போலிருந்து இப்போ வரைக்கும் வாய்ஸால் பிரமாதமாக வளர்ச்சி எனக்கு தெரிகிறது. அது உண்மையாக வாய்ஸால் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Hello everyone, welcome to my channel London View KP. I'm truly delighted to see you all once again with another inspiring and wonderful video. We recorded this video at the Voice Art musical show held on the 24th of May 2026 in Rugby. It was a wonderful occasion filled with music, talent and creativity, where gifted performers of all ages beautifully showcased their passion and artistic excellence. It was also a proud privilege for us to meet our Tamil pride, Dr. Sabesan Sidambaranathan, OBE, Order of British Empire, and capture his inspiring speech. His remarkable achievements and dedication continue to be a great inspiration to our community. The Voice Art Academy, established in 2017, has been doing exceptional service to the community by nurturing and encouraging young talents in music and performing arts. The Voice Art, they work closely with children and young people to develop vocal skills, performance confidence and self-belief. Their lessons and workshops are carefully tailored to each child's age and ability, while experienced coaches guide them to grow and enjoy music at every stage. It was truly wonderful to meet so many enthusiastic parents and exceptionally talented performers whose dedication and passion added immense vibrancy and warmth to the occasion. The atmosphere throughout the event was both uplifting and unforgettable. If you are visiting my channel for the first time, please subscribe to London View KP. This will motivate us to bring more contents like this in future. Now come, let us dive into the highlights of this wonderful event. Thank you. This video features only selected highlights from the event we captured. Unable to include the full songs due to copyright restrictions. We sincerely apologize for the inconvenience caused and appreciate your understanding. Thank you. வணக்கம் அனைவருக்கும். உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு அழகான காணொளியுடன் உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த காணொளியை நாங்கள் ஒரு இசை நிகழ்ச்சியின் போதுதான் பதிவு செய்தோம். த வாய்ஸ் ஆர்ட் மியூசிக்கல் ஷோ ரக்பி என்னும் இடத்தில் ஐக்கிய ராஜ்யத்தில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. இதிலே பதிவு செய்த பல சுவாரஸ்யமான காட்சிகளை நீங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். வாங்கோ இந்த காணொளியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்ன பார்த்து நச்சுன்னு கண்ணாடிச்சா கையரும் பிஞ்சிய போ மச்சினி தண்ணியில குந்திக்கிட்டா மச்சினி கையில கட்டிக்கிட்டு முளையில கட்டில சாஞ்சுக்கிறா கூட தேனுகா உங்களோட முத்தமலை பாட போகுதா
விநாயகப் பெருமானின் பாதாள விந்தங்களுக்கு முதல் வணக்கம் கூறி இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, என் ஹலோ சீஃப் கெஸ்ட் தரங்கி அவர்களே, மாணவ செல்லங்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை நல் வணக்கங்கள். இந்த மாலை பொழுதிலே நான் உங்களிடம் ஒரு 4 அட்வைஸை சொல்லிவிட்டு திரும்பலாம்னு நினைக்கின்றேன். உங்களிடமிருந்து கணக்கு எதிர்பார்க்கவில்லை. நான் சொல்லப்போ இந்த 4 அட்வைஸை உங்கள் பிள்ளைகளோ மாணவ செல்வங்களோ ஃபாலோ பண்ணுவீர்களாக இருந்தால் நீங்களும் இந்த உலகத்தில் வரலாறு படைக்க முடியும். முதலாவது விஷயம் என்னவென்றால், இந்த ஆண்டவன் எங்களை இந்த மண்ணில் பிறப்பிக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு யூனிக் டேலண்டை கொடுத்துட்டார். படைத்த ஆண்டவன் ஒருத்தருக்கு கூடி வஞ்சகம் செய்வதில்லை. சில பேர் நினைக்கிறது இந்த தானதாக்கு மட்டும் வாய்ஸ் ஆர்டை கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலையாங்க. படைத்த ஆண்டவன் எல்லோருக்கும் ஒரு யூனிக் டேலண்டை. சில பேருக்கு பாடுவதில் டேலண்டை கொடுத்துருக்கார், சில பேருக்கு ஆடுவதில் டேலண்டை கொடுத்துருக்கார், சிலது சயின்ஸ்ல டேலண்டை கொடுத்துருக்கார், சிலது பொலிட்டிக்ஸ்ல டேலண்டை கொடுத்துருக்கார், சில பேருக்கு விளையாட்டுல டேலண்டை கொடுத்துருக்கார். அப்ப முதலாவது விஷயம் என்னென்றால், you could discover yourself. நீங்கள் உங்கள் எல்லோரையும் டிஸ்கவர் பண்ணுங்க. மற்றவங்களை டிஸ்கவர் பண்ண முதல் உங்களையும் டிஸ்கவர் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் யூனிக் எக்ஸ்பெக்டர்? இந்த ஆண்டவன் தந்த யூனிக் டேலண்ட் என்ன என்பதை டிஸ்கவர் பண்ணுங்க. இப்போ என்ன கொண்டே சூப்பர் சிங்கர்லையோ சரிகமா விட்டு பாடி சூப்பராக வர முடியுமா? இல்லை, எனக்கு அந்த ஸ்கில் ஆண்டவன் தெரியலையப்பா. எனக்கு தந்த ஸ்கில் என்ன? சயின்ஸில் ஒரு சின்ன ஒரு ஸ்கில்லை தந்தார் அந்த ஆண்டவன். அதை நான் டிஸ்கவர் பண்ணேன் 10 வயதாக இருக்கும் பொழுது. So you could discover your unique talent. Number 1. ஏனென்றால் ரோங்கான பாதையில் போய்கொண்டு வாழ்க்கை சக்சஸாக விளையாண்டு கவலைப்பட்ட நீங்கள் ஆண்டவனை போய் கும்பிட்டு பிரிவனம் இல்லை. ரைட்? நல்லூருக்கு போய் கும்பிட்டான் என்ன, எந்த ஆண்டவனை கும்பிட்டாலும் ஆண்டவன் கூட கொண்டு செய்யலாது. நீங்கள் போன பாதை ரோங்கியப்பா. இப்போ முதலாவது விஷயம், போன பாதை ரோங்கியா இருந்தால் திரும்புங்கள். ரோங்கா பாதையில் போய்கொண்டு சரியான இடத்துக்கு போகலாமட்டு இல்லை வாழ்க்கையில். நீங்கள் இப்பயும் ரோங்கா போய்கொண்டீங்கன்னா ஆங்கிலத்தை சொல்லுவோம் யூ பிவிட். இந்த டைரக்ஷனை மாற்றுங்கள். ஏனென்றால் லைஃப் என்றது ஒரு ஜேர்னி. ஸோ டிஸ்கவர் யுவர் யூனிக் எக்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம், யுவர் யூனிக் டேலண்ட். ரெண்டாவது விஷயம் என்னவென்றால், இந்த யூனிக் டேலண்ட் மட்டும் இருந்தால் காணாது. அந்த துறையில் உங்களுக்கு சயின்ஸில் நல்லா ஓடுதோ, மேத்ஸில் நல்லா ஓடுதோ, இந்த மியூசிக்கில் நல்லா ஓடுதோ, அந்த துறையில் உங்களுக்கு ஒரு பேஷன். ராமாயணத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் இருந்த பியோ காதலை போல, ராமாயணத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் இருந்த பியோ காதல். இப்ப வர காதல் எல்லாம் சோசியல் மீடியாவில் வர காதல், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் அடுத்த நாள் போடுவோம் அந்த காதல். அந்த காதல் நாங்கள் இருக்கிற காதல், அந்த ஒருவனுக்கு ஒருத்தின் ஒரு ரியல் அன்பு, ரியல் காதல், ரியல் கேர், ரியல் இது வந்து மகாபாரத்தில் கம்பன் அழகாக சித்திக்கிறாரு. அதை மாதிரி உங்களுக்கு துறைக்கு இடையில் ஒரு காதல் வர வேணும். படிக்கிற காலத்தில் காதலை புத்தகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், படிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். படிக்கிற காலத்தில் மற்றவளை வைத்துக் கொண்டீங்கன்னா வாழ்க்கையே போடுங்கப்பா. அழகான இந்த பிஞ்சு கதவு இருக்கல்லோ, அந்த காலத்தில் உங்களோட பேஷனை, உங்களோட வெறியை, உங்களோட காதலை அந்த துறையில், உங்களுக்கு என்ன துறையில் ஆண்டவன் தலம் தந்துட்டாரோ அந்த துறையில் வைத்திருங்கள். அதுக்கு தான் அழகாக ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காரு. இந்த ஐபோன் தான் எனக்கு எல்லாருக்குமே பிரச்சனை. ரைட்? எல்லாரும் சோசியல் மீடியாவில் அடிக்ஷனா மாறிட்டீங்க. முந்திதான் அல்கோஹோலுக்கு அடிக்ஷன், ஸ்மோக்குக்கு அடிக்ஷன். இன்றைக்கு புள்ளிகள் மட்டும் இல்லை, அப்பா அம்மா 80 வயது கிராண்டா கூட இந்த போன் இல்லாம இருக்கிறாங்க. ரைட்? அப்ப இந்த போனை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கிறார் தானே, ஆப்பிள் கண்டுபிடித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அழகாக ஒரு திருக்குறள் சொல்லிக்கிறார். நாங்கள் எல்லாரும் திருவள்ளுவர் திருக்குறள் படிச்சிருக்கிறோம். ரைட்? இவர் ஒரு அழகான திருக்குறள் சொல்லிக்கிறார். என்னவென்றால், have the courage to follow your heart and intuition. They somehow already know what you truly want to become. என்ன சொல்றார்? Have the courage to follow your heart and intuition. They somehow already know what you truly want to become. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் அழகாக சொல்லுகிறார், உங்கள் இதயத்தையும் இன்ஸ்டியூஷனையும் ஃபாலோ பண்ணுங்களா. அந்த இதயத்துக்கு தெரியுமா இந்த உலகத்தில் நீங்கள் என்னவாக வர விரும்புகிறீங்க. அப்போ படிக்கிற காலத்தில் மற்றவர்களுடைய இதயத்தை விடாங்க, உங்களோட ஓன் இதயத்தை லிசன் பண்ணுங்கள், உங்களோட ஓன் இதயத்தை கேளுங்கள். இந்த உலகத்தில் நான் என்னவாக வர விரும்புகிறேன் என்றதை உங்கள் இதயத்தை கேளுங்கள்.
இன்றைக்கு எல்லாரும் நித்திரைக்கு போகும்பொழுது இந்த சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ஸ்னாப்ஷாட், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அதெல்லாத்தையும் விட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த போனையும் ஒரு பக்கம் விட்டு கண்ணை மூடி லிசன் டு யுவர் ஹார்ட். கண்ணை மூடி லிசன் டு யுவர் ஹார்ட். நித்திரைக்கு போகும்போது ஒரு 5 நிமிஷம் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி லிசன் டு யுவர் ஹார்ட். அந்த இதயம் உங்களுக்கு உடம்பேக்கு அழகாக ஒரு பதில் சொல்லும், என்னவாக இந்த உலகத்தில் நான் வரணும் வேண்டும். ஸோ 2 விஷயம் உங்களுக்கு இருக்கும். யுவர் யூனிக் டேலண்ட், அந்த துறையில் உங்களுக்கு ஒரு பேஷன், ஒரு வரி. அப்படியான வரி வந்தால் எப்படி இருக்கு தெரியுமா? When you have that passion, it will keep you awake at night and will make you wake up early in the morning. அப்படி ஒரு பேஷன் கிடைக்க you won't even feel hungry. நாங்கள் எல்லாம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க 48 hours கூட நித்திர வராமல் சேர்க்கப்போம் லேப்பில். ஏன் அப்படி ஒரு வரி, அப்படி ஒரு பேஷன். பசி கூட தெரியாது லேப்பில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க. இப்போ அப்படியான சில பேருக்கு காதல் வந்தால் சும்மா இருக்கிற இந்த வரி மாதிரி தெரியுங்க. அதை மாதிரி அந்த உங்களுக்கு அந்த துறையில் ஒரு வரி வந்தால் அது உங்களை சும்மா விடாது. It's a burning fire. It's a burning fire underneath your belly. வயிற்றுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கிற மேலே ஃபீலிங், அதான் பேஷனேட் சொல்லுவோம். சும்மா விடாது உங்களை. மூன்றாவது விஷயம் என்னவென்றால் விஷன். அந்த துறையில் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்க வேண்டும். டேலண்ட் இருந்தால் மட்டும் காணாது, அந்த துறையில் பேஷன் மட்டும் இருந்தால் காணாது. லாங் டேர்மில் நான் என்னவாக வரணும் என்ற அல்டிமேட் ஒரு லாங் டேர்ம் டெஸ்டினேஷன், லாங் டேர்ம் இலக்கு, லாங் டேர்ம் ஆம்பிஷன் உங்களை இருக்கணும். அதான் மைக்ரோசாஃப்டை கண்டுபிடித்த பில் கேட்ஸ் one of the richest man in the world. In fact, Elon Musk வர முதல் பில் கேட்ஸ் தான் உலகத்தின் richest man இருந்தார். பில் கேட்ஸ் படித்த யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, உலகத்திலேயே நம்பர் 1 யூனிவர்சிட்டி ஹார்வர்ட். அதுக்கப்புறம் தான் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் எல்லாம். அப்படி படித்த அந்த மேனேஜர் சொல்லுகிறார், people often overestimate what will happen in the next 2 years and underestimate what will happen in the next 10. பில் கேட்ஸ் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் எல்லாம் நினைக்கிறோமா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஷார்ட் டேர்மில் என்ன கிராஜுவேட் பண்ணி யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் கணக்கை வட்டி பிடுங்கி உலகத்தையே மாற்றிடுவோம். ஷார்ட் டேர்மில் கணக்கு ஆடுறோமா? we overestimate what happen in the next 2 years and underestimate what happen over 10 years. நாங்கள் லாங் டேர்மில் நெக்ஸ்ட் 10 வருஷத்துல என்னவா அடையலாம் என்பதை குறைவாக இடைபோடுறோமா? ஸோ என்ன சொல்ல வரேன்டா, உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு வயது 20 என்றால் நான் 30-40 வேலை என்னவாக இருக்கணும் என்ற விஷன் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கணும். உங்களுக்கு இன்றைக்கு வயது 40 என்றால் 50-60 வயதுல நான் என்னவா இருக்கணும் அந்த விஷன் உங்களுக்கு இருக்கணும். இன்றைக்கு நீங்க GCSE படிக்கிறீங்க என்றால் 18-16 வயது என்றால் நான் 30 வயது வரைக்கும் நான் என்னவான அம்பிஷனாக வரணும் என்ற அந்த வரி, அந்த காதல், அந்த பேஷன் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கணும். பராக் ஒபாமா எல்லாம் அமெரிக்கான பிளாக் பிரசிடண்டாக ஓவர்நைட்ல வரையில. பராக் ஒபாமா அப்படி இந்த ஃபெலோ பண்ணித்தான் அமெரிக்கான ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடண்டாக வந்தார். நீங்களும் ஸ்ரீலங்கான ஃபர்ஸ்ட் தமிழ் பிரசிடண்டாக வரணும் என்றால் இப்படி ஃபெலோ பண்ணீங்கன்னா நீங்களும் பெற முடியும். இதை விட்டு அவனுக்கு தெரியல நீங்க சொல்லிக்கொண்டு வந்தா நடக்காத விஷயம். ஸோ உங்களுக்கு 3 விஷயம் சொன்னான். இந்த 3 விஷயத்தை தான் திருவள்ளுவர் இருக்கிறார். எங்களோட திருவள்ளுவர் ஒரு அழகாக ஒரு திருக்குறள் சொல்லுவார். திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்? வெள்ளத்தணியது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனியது உயர்வு. வெள்ளத்தணியது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனியது உயர்வு. வெள்ளமண்டா நீர், வெள்ளத்தணியது மலர் நீட்டமண்டா நீர்கள் இருக்குதானே, அதில் வளர்ந்த பூக்கள் இருக்குதானே, தாமரை பூவா இருக்கலாம், மல்லிப்பூவா இருக்கலாம். அந்த பூக்களின் வளர்ச்சி வெள்ளம் கூட கூட அந்த பூக்களின் வளர்ச்சி கூடுமா? வெள்ள தனியது மலர் நீட்டம் மாந்தரண்டா மக்களே, மாந்தர்தம் உள்ள தனியது உயர்வு. உங்கள் உள்ளத்திலிருந்து வர டிட்டர்மினேஷன், உங்கள் உள்ளத்திலிருந்து வர ஹார்ட் ஒர்க், உங்கள் உள்ளத்திலிருந்து வர பேஷன் தான் உங்கள் உலகத்தில் நீங்கள் எவ்வளவு உயரத்தை அடைய போறீங்கள் என்று தீர்மானிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ 3 விஷயம் சொல்லிடுறேன். 4வது விஷயத்தோட உங்களை விட்டுக்கிறாங்க. இந்த 4வது விஷயம் என்ன நினைக்கிறீங்களா? யாராவது தெரியுமா? 4வது விஷயம் யாராவது சொல்லிங்கன்னா, நான் உங்களுக்கு மில்லியன் பவுண்ட் செஞ்சுக்கிறதெல்லாம் நீங்கள் வேலைக்கும் போவதில்லை, ஸ்கூலுக்கும் போவதில்லை. யாராவது தெரியுமா 4வது எந்த விஷயமா இருக்குமாண்டு? உலகத்தில் வல்லாறு படைக்கணும் மட்டும் 4 விஷயம் 3 விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு 4வது விஷயம் யாராவது சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2 மில்லியன் பவுண்ட் தரேன். யாராவது ஆடியன்ஸ்ல? Any other answers? Million pounds. I'm really serious. மணி எடுத்து நாங்கள் எல்லாரும் 4வது விஷயம் யாராவது தெரியுமா? ஆன்சர் 1 மில்லியன் பவுண்ட்ஸ். நல்ல இதயம். ஆண்டவன் படைக்க எல்லாரையும் நல்ல இதயத்தோடு தான் படைத்தார். ஆண்டவன் படைக்க நல்ல இதயத்தோடு தான் படைத்தார். ஆனால் இன்றைக்கு எல்லோரும் இல்லை, கனவேற்ற இதயங்கள் மாசுபட்டு விட்டன.
நல்ல இதயம் என்றால் என்னென்றால் நல்ல மோரல், நல்ல எதிக்ஸ், நல்ல பிரின்சிபல், நல்ல வேல்யூ, நல்ல டிசிப்ளின், நல்ல பவுண்டரி, நல்ல கேரிங், நல்ல அன்பு. அப்படியான நல்ல இதயம், நல்ல கேரக்டர்ஸ் இருந்தால் தான் உயரத்தை அடைய முடியும், மலையின் உச்சியை அடைய முடியும். இதுக்கு தான் அழகாக முருகப்பெருமான் ஔவையாரை கேட்பார், அவை பாட்டியே இந்த உலகத்தில் பெரியது என்ன? பெரியதுக்கு அவை பாட்டி சொல்லுவா, பெரியது கேட்கு மெரிதமிழ் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாலோ திறத்தில் உதித்தோன், கரியமாலோ அழகிடல் தீண்டோன், அழகிடலோ புவியில் சிறுவன் புவியோ அரவனுக்கு ஒரு தலைப்பேர, அரவோ உண்மை அவள் ஒரு சிறிது மோதிரம், உமையோ இறைவராக தொடக்கம், இறைவரோ தொண்டருள்ள தொடக்கம், தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரிது. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானே உங்கள் இதயத்தில் ஒடுக்கமாக. உங்களுக்கு அப்ப நல்ல கேரக்டர்ஸ், நல்ல குணமும் இருந்தால் நீங்க கோயிலை தேடி ஓட வேண்டாம், அந்த கடவுளே உங்கள் இதயத்தில் வந்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த கடவுளே இருந்தால் உங்களை ஒரு தரம் அசைக்க முடியாது. ஸோ இந்த நாலே விஷயத்தை நீங்களும் பலோகணிகள் இருந்தால் நீங்களும் வரலாறு படிக்கலாம். உங்களை no one can stop you. கனவை பெரிதாக காணுங்கள், கனவை காணக்கு அந்த சீலிங் ஏமனாங்க, ஏம் டு ஸ்கை, கனவை பெரிதாக காணுங்கள், உங்கள் கனவு நினைவாக வேண்டும் என்று கூறி இந்த opportunity தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ. அழகாக நடனத்துடன் தந்திருந்தார்கள். நன்றி ரெண்டு குட்டிகளுக்கும் நன்றி. உங்கள் மூவரையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அந்த பாட்டுக்கான அந்த ஆவலையும் ஆற்றலையும் விட்டுவிடக் கூடாது. மதுமிதா உங்களிடம் சில கேள்விகள் கேட்க போகிறாராம். How did you guys like have the idea to like start singing? You know? Honestly, my mom forced me. What about you guys? I'm gonna just do my own thing, you know, be me. That's what I like to do. I started singing for my dad's birthday and then just continued. Do you guys think like in the future there's going to be like a little group or a band from you three? No. You know what? I like the honest answers. But well, thank you guys. Thank you. இந்த மகளிர் சிங்க நடை போட்டு அருகில் வந்தா
ஒரு மாணவி நிறைய இசை போட்டிகளில் பங்கு பெற்றி இருக்கின்றார். அந்த பங்கு பற்றிய நிறைய இசை போட்டிகளில் எல்லாம் தனது மிக்க திறமையை காட்டியிருக்கின்றார். ஆனாலும் சில பல காரணங்களால் அவருக்கு அந்த வெற்றி கேடயம் கிடைக்கவில்லை. அந்த வெற்றி கேடயம் அவருக்கு கிடைக்காத போதிலும் உங்களுக்கு இந்த பாட்டின் மூலமே தெரியும் அவர் எப்படி பாடியிருக்கிறார் என்று. அவரை நாங்கள் வாய்ஸாட்டின் மூலம் கௌரவிக்க விரும்புகிறோம். அந்த கௌரவிப்பதற்காக செல்வி தேனுகா அவரை கௌரவிப்பதற்காக அழைக்கின்றோம். உண்மையில் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு போட்டிக்கு போகின்றீர்கள் என்றால் அந்த பாட்டு போட்டியின் தரம் என்ன மாதிரி அவர்கள் உங்களை முன்னோக்கு கொண்டு வருகிறார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து எங்களது வாய்ஸ் ஆர்ட்டின் டியூட்டரோடும் எங்களது வாய்ஸ் ஆர்ட்டின் பெரியவர்களோடும் கதைத்து விட்டு அதற்கு பிறகு செல்லுங்கள் என்று இசையோடு நாங்கள் இங்கே இந்த அழகிய தருணத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நமது வாய்ஸ் ஆர்ட்டுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்கள் அனைவர்களுக்கும் பிரதம விருந்தினராக இங்கே வருகின்றிருக்கும் டாக்டர் சபீஷ் அவர்களுக்கும் இனிய பிரதம விருந்தினர்களுக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் சிறார்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாடு கடந்து பிரித்தானியாவிலே நாங்கள் இங்கே வருகை தந்து பல சிரமங்கள் மத்தியிலும் நாங்கள் இந்த சிறார்களுக்கு இந்த இசையில் எங்களது தமிழ் மொழியில் இருக்கின்ற அந்த இசையை வளர்த்து வருகின்ற எல்லா பேரரசர்களுக்கும் உண்மையிலேயே நாங்கள் தலைவணங்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு எமது மொழியை கடத்துவதற்கு இந்த இசையை ஒரு ஊடக கருவியாக ஆரெல்லாம் மனதில் இருக்கின்றார்களோ, உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் ஓவர் 100 லாங்குவேஜ் இருக்கின்றது, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்கின்றது. இந்த பிரித்தானியாமல் அவர்களது மொழிக்கும் அவர்களது கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உறுதுணையாக பல ஆதரவுகளை வழங்கி வருகின்றனர்.
ஆரம்ப காலங்களை விட இன்றைய காலகட்டத்தில் எமது சிறார்கள் பல துறைகளிலும், அதாவது தமிழ் மாத்திரமல்லாமல் பல துறைகளிலும் பல சாதனைகளை இந்த பிரித்தானியா மண்ணிலேயே வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே பல சிறார்களை பார்க்கின்றேன். உண்மையில் சொல்ல போனால் 3 சகோதரர்கள் இங்கே அதை ஒரு ஃபன்னாக அவர்களை என்ஜாய் பண்ணி இந்த இசையை படித்திருந்தார்கள். நான் ஒரு அவுட் ஃபைனான்ஸில் இருந்து வருகை தந்திருக்கின்றேன். நாங்கள் ஒரு காப்பீடு சம்பந்தமான நமது சமுதாயத்திற்கு வேண்டிய காப்புறுதி ஆலோசனைகளை வழங்கி வருகின்றோம். அத்துடன் உங்களுக்கான மோகேஜ் ரீமோகேஜ் சம்பந்தமான ஆலோசனைகளையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அது சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கின்ற எல்லா முகங்களும் எனக்கு பரிச்சித்தமானவர்கள், நிறைய கிளைண்ட்ஸ்கள் இருக்கின்றார்கள். அதுடன் என்னுடன் சேர்த்து வேலை செய்கின்ற அட்வைசர்ஸ் இங்கே இருக்கின்றார்கள். அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. எனவே உங்கள் எல்லோரது சிறுவர்களது இசையையும் நான் ரசித்திருக்கின்றேன். எனக்கும் 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னை தூண்டி இருக்கின்றது. நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக நன்றியுரை சொல்ல வருகின்றார் உமா கபகுமாரன். போய்சாட்டின் சார்பில் நன்றியுரை சொல்ல வருகின்றார் உமா கபகுமாரன். Good evening, everyone. On behalf of Voice-Art, we would like to express our immense heartfelt thank you to everyone who supported the program today. The program would have not happened without the support of all of you. So firstly, we would like to thank our chief guest, Dr. Sabesan Sitambaranathan, our special guest, singer Telugu Sivanesa Raja, and all our sponsors, gold sponsors, silver sponsors, parents, children who took part and staying for the long hours, making sure the program is running smoothly. And we just want to say thank you, a massive thank you to JMK Sound for his hard work setting up the sound and the LED screen. Sari, SK Saris, Bricham Jewelry Shop, thank you. Arni Express for the lovely food and drinks, continuously working very hard in the kitchen, providing a nice meal to all our lovely parents and children and guests. So what we would like to say is, I want to say a little bit about Voice-Art. I'm not sure how many people actually knows Voice-Art, apart from the parents and the children who's here. If we have some guests or family members of some parents who are here, Voice-Art has been running successfully for the past 9 years, and they run classes online. Tutors are mostly from India, and students, children who are taking part in the lessons are most all over the world. We have in Europe, Canada, America, Singapore, Sri Lanka, India. In Europe, we have in France, Switzerland, Germany, a few other countries, and of course, including the UK. So you can see how many students have come today to take part.
And if anyone is interested in enrolling their children for the lesson online, you can contact Jiva Parthiban directly. We have the website. You can go to the website and get in touch with Jiva Parthiban. She will make arrangements for the necessary lessons to be conducted. And from year to year, they have grown strength to strength. In December 2024, Jiva successfully launched the Humming Band. I'm sure you would have heard about Humming Band. It was launched with 20 original students. They all are here, some of them. Can you raise your hands, Humming Band children? Yep, so they are the Humming Band children. Since the launch, they have not stopped. They're like a rocket missile by NASA, just flying and soaring high every time they are going on events and programs. இது போகும் வழியோ வெற்றுப்பாதை, திரும்பும் வழியோ வெற்றிப்பாதை, விரும்பிய இதயத்தை அடைந்திடும் பயணம் இது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. Ria Fashions, yeah, okay. Really nice collection.